ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க. இது சோயா சங்க்ஸ் வச்சு ரொம்ப நான்வெஜ் ருசியில் செய்யக்கூடிய இந்த வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இது இப்போ எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம செய்யலாம். முதல்ல ஒரு கப் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி, அதுவும் அதோட சேர்த்து 2-3 தடவை அலசிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஒரு 2 to 3 hours ஊற வைக்கும். அது ஊறதுக்குள்ள நம்ம சோயா சங்க்ஸை ரெடி பண்ணி, சோயா சங்க்ஸை நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து, அப்போதான் அதில் நல்லா உப்பு இறங்கும். சேர்த்து கொதிச்சதும் நம்ம அதை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு பிழிஞ்சு மிக்சியில் போட்டு ஒரு கொரப்பாக அரைச்சி வச்சு, ரொம்ப கொரப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அரைக்கணும். அதுக்கப்புறம் மிக்சியில் கொஞ்சம் பட்டை, சோம்பு, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, அதுவும் அதுக்கு கூட நம்ம ஊற வச்சிருந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப குறைன்னு அரைச்சா நமக்கு தட்ட முடியாது. ஸோ கொஞ்சம் அரைச்சி எடுத்த கடலைப்பருப்பையும் ஒரு பவுலில் போட்டுட்டு அதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த க்ரஷ் பண்ண அந்த சோயாவையும் அதோட சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை, அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சப்போஸ் பைண்ட் ஆகலை நமக்கு வடை தட்டுறதுக்குன்னா 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரோ இல்லை பொட்டுக்கடலை மாவோ ஏதாவது சேர்த்து அது மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்ந்ததும் நம்ம வடையாக தட்டி வச்சுட்டு தேவைப்படுற எண்ணெயை ஒரு சீஞ்சட்டியில் சூடு பண்ணலாம். நல்லா சூடாகணும். சூடானதும் நம்ம ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு தட்டி வச்ச வடையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஒரேடியாக நிறைய சேர்த்து போடாமல் ஒரு 4-5 சேர்த்து போட்டுட்டு நல்லா ப்ரௌன் ஆகி நல்ல கோல்டன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கலாம். ஸோ எல்லா வடையும் இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னு கூட இல்லை, அப்படியே நல்ல காரமாக நல்ல ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். ஸோ இது ஈவினிங் ஸ்கூலில் பசங்க வரும்போது கூட செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ இந்த ரெசிபீஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் டெஃபினட்டாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அது நான்வெஜ் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இஷ்டமான ஒரு வடை. நான்வெஜ் இல்லைன்னா கூட நம்ம சோயா சங்க்ஸ் வச்சு ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இது செய்யலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கம்லூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.